கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேச சொன்னார். யோசேப்பை குறித்து பேச சொன்னார். அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? ஒரு மனுஷனுக்கு உடனடியாக எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் கொடுக்கல. எல்லாத்துக்கும் பலவிதமான சோதனை கொடுத்து அந்த சோதனையில் ஜெயிச்சு வரும்போது தான் அவனுக்கு அந்த மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த மெல்லிய வஸ்திரம் கிடைக்கிறதுக்காக அவன் பட்ட பாடுகளுக்கு காரணம் என்னென்னா, அவனுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். பார்த்துருங்க, அவன் யாரை சந்திக்க போகிறான்? 10 பேர் தனக்கு விரோதமாக செயல்பட்டவங்க. ஏன்னா இவன் அவங்க செய்கிற தவறெல்லாம் தன்னுடைய தகப்பனார்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருந்தான். சொல்லிகிட்டு இருக்கும்போது 10 பேருக்கு பகை வருமா வராதான்? 10 பேருக்கு பகை வந்தது. அவனுடைய தம்பி அதுக்கப்புறம் தான் பிறந்தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. மொத்தம் 13 பேர் கணக்கில். யாக்கோபுக்கு பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்னா, ராகேலுக்கு பிறந்தவங்க 2 பேர், யாக்கோபுக்கு மற்ற மனைவி மூலமாய் பிறந்தவங்க 11 பேர், மொத்தம் 13 பேர். ஆனால் அந்த 10 பேர் இவனை ரொம்ப விரோதிக்கிறாங்க. ஆனால் தகப்பனார் யார்கிட்ட தான் போய் சொல்கிறாரு? அந்த விரோதிக்கிறவங்ககிட்ட தான் போய் சொல்கிறாரு. ஆனால் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு போகிறான். கீழ்ப்படிஞ்ச உடனே ஒரு நாட்கள் அவன் கனவு கண்டதே என்ன செஞ்சான்? தன்னுடைய சகோதரருக்கு சொன்னால், தகப்பனாருக்கு சொன்னான். தகப்பனார் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. ஆனால் சகோதரர் என்ன செஞ்சான்? அதை வைராக்கியமாக வச்சுருந்தானுங்க. வைராக்கியமாக வச்சு அன்றைக்கெலாம் யுத்தம் பண்ணக்கூடாதுலாம் அன்றைக்கி சொல்லலை ஆண்டவர். ஆதியாகமத்தில் சொல்லலை. யாத்திரையாகம 14-13 தான் நீ யுத்தம் பண்ணாதான் நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கி அந்த யுத்தத்தை பற்றி ஜனங்கள் தெரியாது. ஏன்னா ஆதியாகம 14 அதிகாரத்தில் ஆபிரகாமே என்ன செஞ்சான்? ஆபிராம் போய் யுத்தம் பண்ணான். தன்னுடைய தம்பிக்காக போய் யுத்தம் பண்ணான். இன்றைக்கி தம்பி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறான். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதை கண்டுக்கிறதே இல்லை. நான் எனக்கு கண்ணால் பார்த்தே பார்த்துனுங்க. இது ஆந்திரா பகுதியில் உள்ள ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். தம்பி வந்து ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டான் பார்த்துனுங்க. ஆமாம், ஊருக்காரங்களாம் வந்து அடிக்க வராங்க. ஆனால் அண்ணன் என்ன செய்யலை? வரவே இல்லை. தூரமாக இல்லை, 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. வரவே இல்லை. பார்த்துருங்க, நான் அந்த ஆபிராம் குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி பரிசுத்த ஆவினை என்ன தெரியாது, கர்த்தருடைய ஆவினை என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இந்த ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகங்கிறது இங்கே சொல்லப்படலை. ஆனால் அபிஷேகம் இல்லாதனால அந்த ஆபிராம் என்ன செய்கிறான்? தன்னுடைய லோத்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இங்கேருந்து கையாள்களை கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு என்ன செய்கிறான்? மீட்டுட்டு வர்றான் பார்த்துங்க. ஆனால் இன்றைக்கி பரிசுத்தாவி பெற்று ஒரு பிரயோஜனம் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. மன்னிக்கக்கூடிய தன்மையே கிடையாதுங்க மனுஷங்கிட்ட. ஆனால் அந்த யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்னிக்கக்கூடிய குணத்தை ஆண்டவர் தனக்கு. அதனால தான் அவனை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கனி தரும் செடின்னு சொல்கிறார். அவர் மெய்யான திராட்சை செடி. ஆனால் இவன் யார்? கனி தரும் செடின்னு சொல்கிறாரு. இவன் பிறருக்கு கனி கொடுக்குறான் பார்த்துனுங்க. அவ்வளோ தீமைகள் செய்தவங்களையும் இவனுடைய இடத்துல வந்த வரைக்கும் மன்னிக்கான். மன்னிக்கிறது பெருசு இல்லைங்க. மன்னிக்கிற காரியம் சாமானியம். மன்னிச்ச ஒன்று திரும்ப நினைச்சுவாங்க. பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டால் தான் இறக்கும். நம்ம தான் விட முடியாது. எத்தனை வருஷமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே தான் கிடக்கும். நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் மறந்ததுனால தான் எங்கள் ஆண்டோடைய கிருபையில் நல்லா இருக்கேன். மறக்கணும், எல்லாவற்றையும் மறக்கணும். ஏன்னா ஆண்டவரே மறந்துட்டாராம் பார்த்துனுங்க. எங்கே சொல்லிக்கா? மீகா 7:18-19 சொல்கிறாரு ஒரு வார்த்தை. எல்லாருடைய பாவத்தையும் எடுத்து சமுத்திரத்தில் போட்டுட்டேன், எல்லாத்தையும் முதுகு பின்னால் தூக்கி போட்டேங்கிறாரு. அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்கணும்? யார இவ யோசேப்பை போல் இருக்கணும். யோசேப்பு என்ன செய்றான் தெரியுமா? யோசேப்பு உண்மையாக இருக்கா. ஒரு நேரத்தில் மனுஷனை நம்பினான். அந்த 40 அதிகாரத்தில் மனுஷங்களை நம்பினான். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எந்த தப்பும் செய்யலப்பானா. அவனுக்கு 2 வருஷம் மறந்துட்டானுங்க. அவனுக்கு ராஜ்யத்தில் போனவொன்னே 2 வருஷம் மறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு உண்மையாக இருந்ததுனால இவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 40லேருந்து 44 வரைக்கும் அவனுக்கு 8 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. 1 2 கிடையாதுங்க. அவன் எல்லாத்தையும் மன்னிச்சதுனால அவனுடைய சகோதரனை மன்னிச்சுட்டான், தாய் தகப்பனை மன்னிச்சுட்டான், சித்திமாரை மன்னிச்சுட்டான், எல்லாத்தையும் மன்னிச்சது. ஏன்னா அவங்க பெற்ற பிள்ளையே தகப்பனாட்ட சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க என்ன கோவப்படாமையே இருந்திருப்பாங்க. 3 பேரும் கோவப்பட்டிருப்பாங்க. என்னடா இவன் கடைசியில் ராகேல் பையன் இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களாம் கோவப்படாமல் இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான் பாருங்கள். அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவர் நீ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து காரணம் என்ன தெரியுமா? உங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன கொண்டு வந்தார். ஆனால் அவனுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிஞ்சு, எப்பா நான் போக மாட்டேன்ப்பா, அவங்க என்னை அடிச்சிருவாங்கப்பான்னு சொன்னானா? சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லலை. தகப்பன் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால அவனுக்கு ஆசீர்வாதங்கள் பின்னால் தான் கிடச்சிது. ஆனால் அந்த எல்லாத்துக்கும் கீழ்ப்படிதல் ஒன்று அவனுக்கு இருந்ததுனால, அவன் வேதத்தின்படி நடந்ததுனால
அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு பெரிய உயர்வு கிடைச்சது பார்த்துங்க. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதிகாரத்தில் 41 அதிகாரத்தில் 40லேருந்து நீங்கள் படித்து பாருங்கள் 44 வரைக்கும். அவனை கேட்காம யாரும் கை காலையே அசைக்கூடாது. பெரிய அதிகாரி ஆகிட்டான். முத்திர மோதிரத்தை கொடுத்தான், அவனுடைய ரதம் 2வது ரதத்தை கொடுத்தான். அது மட்டுமா மெல்லிய வஸ்திரத்தை தரிச்சிருக்கான். அது அரசர்கள் மட்டும்தான் தரிக்க முடியும். இவனுக்கு அதே மாதிரி இவனுக்கு ஒரு பெண்ணை கொடுக்குறான், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கான். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவனுடைய முத்திர மோதிரத்தையே கையில் கொடுக்கானா பார்த்துடுங்க. நீங்கள் கீழ்ப்படிச்சு பாருங்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிச்சு பாருங்கள். உங்கள் சகோதரனை நேசித்து பாருங்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனால் ஒரு சின்ன கீறல் கூட இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கும்னு வேதாகமாக சொல்லுது. இருந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நினைச்சுவார், உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் யோசேப்பை உயர்த்துகிற தேவன் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.